Hi everyone, this is my first YouTube video. ஸோ என்னோட சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட இன்னைக்கு என்ன டாபிக்னா ரெடிமேட் ஆரி ஒர்க் வெர்சஸ் கஸ்டமைஸ்ட் ஆரி ஒர்க். வீடியோக்குள்ள போலாமா? ரெடிமேட் வெர்சஸ் கஸ்டமைஸ்டு இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சியேஷன், இது ரெண்டோட குவாலிட்டி, இதோட ஒர்க், இதோட ப்ரைஸ், இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒர்க். ரெடிமேட் ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் டிசைன் பண்றது, அதாவது மிஷின் டிசைன் பண்றது. கஸ்டமைஸ் ஃபுல்லாமே மேன்மேடு, நம்ம மனுஷங்களால ஹேண்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஆகட்டும், ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும், பீட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஹேண்ட்மேடா பண்ணிட்டு இருக்கிறது தான் கஸ்டமைஸ். செகண்ட் ஒன், குவாலிட்டி. ரெண்டுத்துல எது குவாலிட்டியானது? இதுல என்னென்ன ஒர்க், என்னென்ன பீட், என்னென்ன ரா மெட்டீரியல் வந்து என்னென்ன குவாலிட்டியில யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா? ரெடிமேட்ல தெரியாது. அந்த கிளாத், அதாவது ஆரி ஒர்க் பண்ணிருக்க கிளாத் ஃபேப்ரிக், அது நல்ல ஃபேப்ரிக்கா, அது எவ்வளவு அளவுக்கு யூஸ் ஆகும், எந்த அளவுக்கு நாள் நமக்கு வரும் அப்படின்றது தெரியுமா யாருக்காச்சும்? யாருக்குமே தெரியாது. பட் கஸ்டமைஸ்ல கிளாத் நம்ம தான் தரோம். அதாவது நம்ம பிளவுஸ் கிளாத்தோ இல்ல நம்ம கடையில இருந்து வாங்கின கிளாத்தோ நம்ம கஸ்டமைஸ்ல நம்ம டிசைனர்ஸ்க்கு தரோம். அண்ட் இவங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியானதா குவாலிட்டி இல்லாத நம்ம அவங்க கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். பட் ரெடிமேட்ல நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன குவாலிட்டி யூஸ் பண்றாங்க, அது எவ்வளவு நாள் யூஸ் ஆகும், அந்த கலர் ஷேட் போகுமா போகாதான்னு யாருக்குமே தெரியும். தேர்ட் ஒன், ப்ரைஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரெடிமேட் வந்து சீப், கஸ்டமைஸ் வந்து ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரெடிமேட் தேடி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நாட் கஸ்டமைஸ் யாருமே இப்போ நம்ம போறது இல்லை, பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ். மெயினே ப்ரைஸ் தான். ஏன் இங்க கஸ்டமைஸ்ல ரேட் அதிகமா இருக்கு, ஏன் இதுல கம்மியா இருக்கு? பிகாஸ் ரெடிமேட்ல மிஷின் பண்றதால அவ்வளோ டைம் கன்சியூம் பண்ண போறது இல்லை. பட் ஹியர் நம்ம மேன்மேட் பண்றதால டைம் அதிகமா கன்சியூம் ஆகுது. அதே சமயம் நம்மளுக்கும் பெயின், ஷோல்டர் பெயின், ஹிப் பெயின், ஹேண்ட் பெயின் எல்லாமே வருது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் இங்க ரேட் அதிகமா இருக்கு. பட் அதை மட்டுமே கன்சிடர் பண்ணல, இங்க ஏன் அதிகமா இருக்குன்னா தே யூசிங் ஹை ரேஞ்ச் ஆஃப் பிராண்ட், பீட்ஸ் ஆகட்டும், ஸ்டோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்க ரா மெட்டீரியலுக்கே ஒரு தனி செப்பரேட் காஸ்ட் ஆகும். பட் ஹியர் குவாலிட்டி வைஸ் நான் எதுவுமே நான் சொல்லல. பட் அந்த அளவுக்கு அந்த ரா மெட்டீரியலுக்கு ப்ரைஸ் ஆகாது தான் எனக்கு தோணுது பர்சனலா. ஒன் மோர் மெயின் திங், டைம் கன்சியூம் ஆகுது. நம்ம மேன்மேடா உட்காந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணும் போது நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு சிம்பிள் ஒர்க் ஹாஃப் டேல முடிச்சிடலாம், இல்லை 1 டேல முடிச்சிடலாம். பட் ஹெவி ஒர்க், பிரைடல் பிளவுஸ் அப்படின்னு போகும்போது நமக்கு 1 வீக், 2 வீக், 3 வீக் போயிட்டே இருக்கும். ஸோ டிசைனை பொறுத்து. பட் இங்க மிஷின் அப்படின்றதால ஈஸியா ஒர்க் முடிஞ்சிடும். ஒரு 1 hour, half an hour, சம்டைம்ஸ் 10 minutesல கூட முடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இங்க ப்ரைஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் மெயினான திங், அந்த கிளாத் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும், ரொம்ப அதிக வாட்டியும் யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் கஸ்டமைஸ்ல ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரெடிமேட்லயும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த எல்லாமே சின்ன சின்னதான். பட் இங்கதான் மெயினான ஒன்று இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஷோல்டர் 14 inch அந்த மாதிரி இருக்கிறீங்க. பட் ரெடிமேட்ல ஒரு ஃபிக்ஸடான ஒரு இன்ச்ல தான் அவங்க ஷோல்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க பேக் நெக் 5 inch தான் எனக்கு போதும், ஒரு க்ளோஸ் நெக் வேணும், இல்லைன்னா ஒரு மீடியம் நெக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து அவங்க லோ நெக்கா கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து லோவா போட மாட்டேன், கொஞ்சம் மீடியமா இருக்கதா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாகும். ஏன்னா ரெடிமேட்ல 7 inch 8 inch இப்படி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு ஃப்ரண்ட் நெக். அண்ட் பேக் நெக்கும் ரொம்ப லோவா கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நீங்க கஸ்டமைஸ் பண்ணவே முடியாது உங்களோட டெய்லர் கிட்ட நீங்க கொடுத்தாலுமே. எல்லாருமே வந்து ரெடிமேட் தேடி போறாங்க பிகாஸ் ஆஃப் த ரேட். அது பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பட் இங்க முடியல. பட் இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். நம்ம இது புரியாம ஏன் இதுல மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு, இது ரொம்ப பிரைஸ் சொல்றாங்க, நம்ம இதுலயே போயிடலாம் அப்படின்ட்டு நீங்க போகாம இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து டிசிஷன் எடுத்தா பெட்டரா இருக்கும். நான் வந்து ரெடிமேட் ரொம்ப ஒர்ஸ்ட், ஆரி ஒர்க் கஸ்டமைஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ எண்ட்ல நீங்க ஒரு கிளாரிட்டி ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி தான் ரெடிமேட் போகலாமா இல்லை கஸ்டமைஸ் போகலாமா நீங்க டிசைட் பண்ண முடியும். So hope this video will be useful for you guys. இந்த மாதிரி content and useful videosக்கு K Apparel page subscribe பண்ணிக்கோங்க. Thank you.